சிறந்த அந்த சப்பரம் என்னும் வாகனத்திலே எழுந்தருளுகிறார். உயர்ந்த மண்டபம் போன்ற அமைப்பு, தங்கச் சப்பரம், 4 தூண்களோடு மேலே விதானம் கட்டப்பட்டு அதற்கு கீழே எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி உபய நாச்சிமார்களோடு பேரருளாளப் பெருமாள் கம்பீரமாக சேவை சாதிப்பார். தாமே அனைத்து அரசர்களுக்கும் அரசனாய், அத்தனை தேவர்களுக்கும் தேவனாய், தேவாதி ராஜனாய் எம்பெருமான் சேவை சாதிப்பார். உயர்ந்த திவ்யாபரணங்களையெல்லாம் சாத்திக் கொண்டு நறுமணம் மிக்க செண்பகம், மல்லிகை முதலான அந்த புஷ்பங்களாலே தொடுக்கப்பட்ட மாலைகளையெல்லாம் எம்பெருமான் சாத்திக் கொண்டு வீதியார எழுந்தருளுகிறார். தன்னுடைய சன்னதியிலிருந்து 5 மைல் தூரம் புறப்பாடு கண்டருளுகிறார். நேரே பெரிய காஞ்சிபுரத்தில் இருக்கிற கங்கை கொண்டான் மண்டபம் என்னும் அந்த மண்டபத்திலே சிறிய திருவடி ஹனுமான் அவர் சேவை சாதிப்பார். அந்த ஹனுமானை கட்டாட்சித்து அங்கே சற்று நேரம் ஓய்வெடுத்து கொண்டு மீண்டும் புறப்பட்டு பெரிய ராஜவீதிகளிலே வந்து சன்னதிக்கு எழுந்தருளி விடுவார்.